அவர்களை ஒரு இறை ஊழியராக உயர்த்தி மகிழ்வுறுகிறது சபை. அவர்கள் இந்த இறை ஊழியராக உயர்த்தப்பட்டு சபைக்கு ஒரு வெளிச்சமாக, சபைக்கு ஒரு ஒளிவிளக்காக மாறி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திருடைய சபையை சார்ந்த அனைத்து சகோதரிகளும் அதை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். அவர்கள் இன்னுமே எங்களோடு இருப்பார்கள், எங்களுடைய வேண்டுதலை கேட்டு இறைவனிடம் பரிந்து பேசுவதாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது. அவர்களுடைய இன்னும் வெகு விரைவில் அவர்கள் புனித நிலையை அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நான் அருள் சகோதரி யூஜன் லிமாரோஸ். அம்மா இறை ஊழியர் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் 2008ஆம் ஆண்டு பட்டர்விளை இல்லத்தில் தலைமை ஆசிரியராகவும் பொறுப்பாகவும் அங்கு சென்றபோது அதிலிருந்து எனக்கு அம்மாவின் மீது மிகுந்த ஒரு ஈடுபாடும் அன்பும் ஏற்பட்டது உண்டு. நான் எல்லா காரியங்களுக்கும், பள்ளி வளர்ச்சிக்கும், கருணை இல்ல வளர்ச்சிக்கும், அனைத்து காரியங்களுக்கும் அம்மாவிடம் ஜெபிப்பது வழக்கமாக இருந்தது. ஏராளமான அருள் வரங்களை அம்மா வழியாக இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். கடந்த ஜனவரி மாதம் எனக்கு வலது முட்டியில் ஒரு வலி. அந்த வலி என்றால் அது குத்திக்கொண்டே குடைச்சல் பண்ணிக்கொண்டே இருக்கும். மிகுந்த வலியாக இருந்தது. நான் 3 மாதங்களாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் காலுக்கு ஆயில் போன்றவை போட்டு ஒரு நாளைக்கு 3 முறை அரை மணி நேரம் வைத்து தேய்த்து அந்த வலியோடையே நடந்து கொண்டிருந்தேன். மார்ச் மாதம் 26ஆம் தேதி மதர் ஒரு மீட்டிங்காக என்னை இங்கு வெள்ளூருக்கு அழைத்திருந்தார்கள். அவ்வாறு இங்கு வந்திருந்த போது நான் அம்மாவிடது ரூம் வந்து கல்லறையில் ஜெபித்தேன். அம்மா, நீங்கள் சிறு வயதிலிருந்தே உங்களுடைய கடைசி வயது வரைக்கும் முட்டி போட்டு ஜெபம் செய்தீர்களே, நானும் இறைவனிடம் முட்டி போட்டு ஜெபிக்க வேண்டும், எனக்கு கால் வலியை குறைத்து தாருங்கள் என்று ஜெபித்து விட்டு இல்லம் சென்றேன். படிப்படியாக எனது முட்டி வலி குறைந்து வலி சுத்தமாக தீர்ந்து விட்டது. நான் நன்றாக முட்டி போட முடிகிறது, நன்றாக நடக்க முடிகிறது. உண்மையிலேயே அம்மா புனிதர். அம்மா இறை ஊழியர் நிலைக்கு உயர்த்தப்பட்டதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சீக்கிரமாக விரைவில் அம்மா புனிதர் ஆவார்கள் என்று நம்புகிறேன். அதற்காக ஜெபிக்கிறேன். நன்றி. அம்மா இறை ஊழியர் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருப்பதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அம்மா வாழும்போதே புனிதையாக வாழ்ந்தவங்க. மௌனத்தாலும் புன்னகையாலும் மனிதர்களையும் இறை மக்களையும் புனிதராக்க வேண்டும் என்ற உணர்வோடு வாழ்ந்தவர்கள். இறைவனோடு இரண்டர கலந்தவர்கள். இவர்கள் இன்று இறை ஊழியர் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருப்பது எங்களை போன்றவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. எம் சபைக்கும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. உடனடியாக இந்த வேலைகளை விரைவாக செய்து இன்னும் உயர்ந்த நிலைக்கு, புனித நிலைக்கு விரைவாக இவர்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்பதே எங்கள் ஒவ்வொருவருடைய ஆசை. அதற்காக நாங்கள் அனைவரும் இறைவனிடம் இடைவிடாது வேண்டுகின்றோம். அம்மா புனிதராக இருந்து எம் சபைக்காக அனுதினமும் இறைவனிடம் வேண்டி எம் சபை ஆள்போல தழைக்க மன்றாடுகின்றோம். இயேசுக்கு புகழ். என் பெயர் வேளாங்கண்ணி கிரிஜா. நான் 2002ஆவது ஆண்டு ஹோஸ்டல்ஸ் படித்து கொண்டிருந்த போது சிஸ்டர் புலோமி அவர்கள் எங்களை கேரளாவின் டிவைன் சென்டருக்கு தியானத்துக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு முடிந்து வந்தவுடன் நான் நற்கரணை ஆண்டவரை சந்திக்க சென்றேன். நற்கரணை ஆண்டவர் இருக்கிறத்தில் அம்மாவுடைய முகத்தை நான் பார்த்தேன். அப்போது என்னுடைய மனதில் வந்த வார்த்தைகள், என்னை போல நீ இரு. பின்பு அம்மாவாக என்னை நடிக்க சொன்னார்கள். நாடகத்தில் அவர்களுடைய அந்த உடையில் நான் நடிக்கும் போது சிஸ்டர் பிலோமி அவர்கள் சொன்னார்கள், பிள்ளைகளிடத்தில் அம்மாவை பார்க்காதவங்களாம் பார்த்துக்கோங்கடா, இவங்கள போலதான் அம்மாவும் இருப்பாங்கன்னு சொல்லி, அதுல இருந்து அம்மா மேல எனக்கு அதிகமான பாசம் அன்பு உருவானது. பின்பு 2003ஆவது ஆண்டு நான் நவக்கண்ணீராக படித்துக் கொண்டிருக்க பொழுது எனக்கு மனதில் சில சந்தேகம் தோன்றியது. அம்மா விண்ணகத்தில் இருப்பார்களா அல்லது உத்திரஸ்தலத்தில் இருப்பார்களா என்று சொல்லி இந்த கேள்வி எனக்குள்ள இருக்கும்போது
ஒரு நாள் மிகவும் இங்கு நாங்கள் ஜெபமாலை சொல்லி கொண்டிருப்போம். அப்படி இந்த கல்லறையின் முன்பு ஜெபமாலை சொல்லி அந்த மிகவும் இரக்கமுள்ள தாயே இந்த ஜெபத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என் கண்களுக்கு முன்பாக ஒரு 100 டியூப்லைட் போட்டா எப்படி இருக்குமோ ஒளி, அதுபோல அம்மாவுடைய கல்லறை ரொம்ப ஒளியா பிரகாசமா இருந்துச்சு. நான் உடனே அம்மாவிடத்திலையும் ஆண்டவர் இயேசுவிடத்திலையும் நான் மன்னிப்பு கேட்டேன். இதுக்கு அடுத்த நிகழ்வு, நான் தச்சாம்பாடியின் 2005ஆவது ஆண்டு அங்கு இருக்கும்போது எனக்கு சபை விட்டு போயிடலாமா அப்படின்னு ஒரு மனசு வந்துச்சு. அந்த நிலையில நான் தங்கமதுரை பார்க்க வந்தேன். அப்போ கண்ணமங்கலத்துக்கு வந்த உடனே என்னுடைய மனம் அப்படியே மாறிடுச்சு. நான் எதுக்கு போகணும்? கடவுள் கொடுத்த இந்த அழைத்துல இதுல நான் வாழ்ந்து காட்டணும் என்ற ஒரு மனநிலை எனக்கு மிகவும் உறுதியாக வந்துச்சு. அப்ப நான் உணர்ந்தது அம்மாவை தான் உணர்ந்தேன். அவங்க என்னோடு இருக்கிறத, இந்த எண்ணத்தை கொடுத்ததையும் இது அவங்க என்பதை நான் அதை முழுமையாக முறையில நம்புறேன். எனக்கு கால் வலி இருந்துச்சு, காலில் கீழே விழுந்துட்டேன். அப்ப மருத்துவர்கிட்ட போகும்போது அது நல்லா போய் சரியாகல. அம்மாவுடைய கல்லறையில பூ எடுத்து வச்சு நான் செபிச்சுக்கிட்டு இருந்தேன். அது கால் வலியே நல்லாகிருச்சு. எனவே அம்மா இறை ஊழியர் நிலைக்கு உயர்த்தப்பட்டதை நினைத்து மிகுந்த ஒரு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னும் அவர்கள் புனிதராகி இந்த மண்ணில் தொடர்ந்து வளர நான் ஆண்டவரிடத்தில் செபிக்கின்றேன். நன்றி. என்னுடைய பெயர் அனிதா. நான் அழகப்பபுரம் என்ற மடத்தில் வளர்ந்து வந்தேன். என் அன்பு அம்மா அன்னை கொலஸ்டிகா அம்மா அவர்கள் என்னை வளர்த்தார்கள். இன்று அன்னை கொலஸ்டிகா அம்மா அவர்கள் இறை ஊழியர் பட்டம் கிடைத்ததை நினைத்து நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் அன்னை அவர்கள் புனித நிலைக்கு அடைய அன்னை அவர்களால் நாங்கள் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் அனைவரும் அன்னை அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் இந்த சபைக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி.